நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் மோட்டர் வச்சிருக்கீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் மோட்டர் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மோட்டர் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கீழே வந்துட்டு தண்ணி லீக் ஆகி ஃபுல்லாமே மோட்டரே டேமேஜ் ஆயிருக்கு. இவங்க இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வீஸ் வந்து அவங்க பண்ணவே இல்லை, அந்த மோட்டரையுமே கரெக்டாக வாட்ச் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் இது என்ன இருக்குன்னா, போன தடவை ரிப்பேர் வந்தப்போ அது ரிப்பேர் பார்த்துட்டு அப்படியே மாட்டிட்டாங்க. ஸோ அந்த மோட்டர் சர்வீஸே பண்ணல, எதுக்காண்டி இஷ்யூ ஆச்சு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் வந்து நிறைய வந்து ஆல்ரெடி மாட்டினவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த வால்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அப்படியே மாற்றி தலைகளாக மாட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி மோட்டருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தி ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன லீக்னால தான். ஸோ உள்ளே இருக்க சாஃப்ட்லேருந்து ஸோ ஆயில் சீல்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் அந்த இன்லெட்டில் உள்ள மரையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிருந்துருக்கு. ஸோ இந்த மோட்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி எதுவும் சின்ன ஒரு சர்வீஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த காஸ்ட் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடியே வந்து கட் டவுன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான சர்வீஸை நீட்டாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ்வாட் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரெஷர் மோட்டார் வச்சவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க.